ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எல்எல்எம்க்கு கண்கள் கொடுக்க போகிறோம். கண்களா? வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன். ஸோ ஒரு எல்எல்எம் பார்த்தீங்கன்னா, அதுக்கிட்ட சர்டைன் டேட்டா தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் அதை ட்ரெயின் பண்ணுறப்போ என்னென்ன டேட்டா ஃபீட் பண்ணாங்களோ அது ரிலேட்டடாக நீங்கள் கொஷின் கேட்டால் மட்டும் எல்எல்எம் எல்லாம் சொல்ல முடியும். ஏன்னா எல்எல்எம்க்கு கண்ணு கிடையாது. அது கொடுக்கும்போதே அது படித்து வச்சாதான் உண்டு. எல்எல்எம் பில்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு புது டேட்டா வருது, இப்போ புது நியூஸே வருது, எல்எல்எம் கிட்ட கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக அது பதில் தெரியாது. பட் அதுலேயும் நம்ம கொஷின் கேட்க முடியும். அதுதான் எப்படின்னு இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம். அதுக்கான நம்ம யூஸ் பண்ண போகிற கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா ரேக். ஸோ ரேக்ன்ற கான்செப்டை சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டேட்டாவை கொடுக்குறோம். டேட்டா வெக்டர் டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்எல்எம்க்கு வெக்டர் டிபி தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மற்றதுக்கு எப்படி நம்ம எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுறோம், நிறைய டேட்டா பேசஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எல்எல்எம்க்கு விக்டர்ஸில் தான் அது ஸ்டோர் பண்ணும். ஸோ வெக்டர் டிபியில் நம்ம நம்மளோட டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணுறோம். அதை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் எல்எல்எம் என்ன பண்ணால் அது குட்டி 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 பீசஸாக சொல்லி அதை சாப்பிட்றோம். நம்ம எப்படி ஒரு புக்கு கொடுத்தா நம்ம ஒரே ஷார்ட்லேயே எல்லாம் படிப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக தானே படிப்போம். ஸோ அதே மாதிரி எல்லாம் பண்ணோம்னா எல்எல்எம்ஸ் ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு 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 அதை எல்எல்எம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன கொரி கேட்குறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக கொஷின் சொல்லணும். இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணி நம்ம பெனிஃபிட் அடையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பெரிய புக் இருக்குது, அட்டாமிக் ஹேபிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை படிக்கிறதுக்குள்ள நம்ம பற்றி தெரியாத நம்ம படிக்க மாட்டோம். ஸோ அதை என்ன பண்ணலன்னா ஒரு சம்மரி வந்தால் எப்படி இருக்கும், அந்த புக்கோட ஃபுல் சம்மரி உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா அப்போ என்ன பண்ணலன்னா அந்த பிடிஎஃப் நீங்கள் ஏஐ கிட்ட அப்லோட் பண்ணிட்டு அதில் இருக்கிற சம்மரியை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இதே ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு கான்டென்ட்டோ ஒரு வெப்சைட்டோ இல்லை ஒரு பெரிய டாக்குமெண்டேஷனோ ஏஐ கிட்ட கொடுத்துட்டு அதுலேருந்து எனக்கு நல்ல நல்ல ஒரு கான்டென்ட் ஜென்ரேட் பண்ணி கொடு, இல்லை ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுனா அது தாராளமாக பண்ணி கொடுக்கும். ஆனால் இப்போ இருக்கிற எல்எல்எம்ஸ்க்கு சில லிமிடேஷன் இருக்குது. இப்போ நம்ம சாட்ஜிபிட்ட போட்டோம்னா மிஞ்சி போனால் 5 பிடிஎஃப், அதுக்கு மேலே உங்களால் கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளே ஒரு ரேகை பில்ட் பண்ணிடுறது. இப்போ அந்த ரேகை எப்படி பில்ட் பண்ண போகிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது விஷயம், நம்ம ஓப்பன் வெப் யூஐக்கு போயிடலாம். இதுக்கான ஒரு டெடிக்கேட்டடான வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுக்கு போய்க்கோங்க. ஸோ ஓப்பன் வெப் யூஐ பேசிக்காக என்ன பண்ணுன்னா, நமக்கு நம்மளோட லோக்கல் எல்எல்எம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம ஒலாமா யூஸ் பண்ணி லோக்கல் எல்எல்எம்ஸை டவுன்லோட் பண்ணி எந்த டாப் நாச் எல்எல்எம் வேணால் நம்மளோட மஷின்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டா நம்ம லேப்டாப்பை விட்டு எங்கேயுமே போகாது. இப்போது நீங்கள் ஒரு கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இதை தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு நீங்கள் இன்டர்நெட் ஆக்சஸ் தேவையில்லை. நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் அப்லோட் பண்ணிக்கலாம், எந்த டாக்குமெண்ட் வேணால் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு கம்ப்ளீட்லி சேஃப் மெத்தட். ஸோ அதனால தான் இந்த டூலை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் ரொம்ப ஈஸி இதை செட்டப் பண்ணுறது. ஸோ இதை செட்டப் பண்ணுறதுக்கு நீங்கள் கிட்ஹப்க்கு போய்க்கோங்க. ஃபுல் வீடியோ இருக்குது, நான் இப்போ சும்மா ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ பிப் இன்ஸ்டால் இந்த ஓப்பன் வெப் யூஐ இதை டெர்மினலில் போட்டு அதுக்கடுத்து சர்வ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 8080 சொல்லிட்டு ஒரு லோக்கல் போர்ட்டலில் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் இம்பார்ட்டண்டான ஸ்டெப் அது. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் இங்கே ஒர்க் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒர்க் ஸ்பேஸ்க்கு போய்க்கோங்க. ஒர்க் ஸ்பேஸ்க்கு போயிட்டு இங்கே நாலேஜ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டிக்குன்னு ஒரு கலெக்ஷன் வச்சுருக்கேன், புக்ஸ்க்குன்னு ஒரு கலெக்ஷன் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த புக்ஸை டேப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே நான் சொன்ன மாதிரி அட்டாமிக் ஹேபிட் இந்த மாதிரி நிறைய புக்ஸை கொடுத்து வச்சுருக்கேன். அது நிறைய பேஜஸ் இருக்கும், ஒரு 100-150 பேஜஸ்க்கெல்லாம் இருக்கும். ஸோ அந்த புக்ஸை நம்ம சம்மரைஸ் பண்ணிக்கலாம் எல்எல்எம்ஸ் வச்சு, லோக்கல் எல்எல்எம்ஸ் வச்சு. ஸோ எவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் ஒரு 300-500 எவ்வளோ பேஜஸ் வேணால் இருந்துட்டு போகுது, நீங்கள் ஈஸியாக அதை சாப்டர் வைஸாக சம்மரைஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, இல்லை காலேஜ் படிக்கிறீங்கன்னா, இல்லை ஏதோ ஒரு யூபிஎஸ்சிக்கோ இல்லை ஏதோ ஒரு எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஒரு இன்ட்ராக்டிவ் என்விரான்மெண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ வாங்க அது நம்ம இப்போது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே காட்டிடுறேன். ஸோ இந்த நாலேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ப்ளஸ் ஐக்கானை டேப் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு நேமை போட்டு நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு நான் இப்போதைக்கு சும்மா ஸ்கூல் புக்ஸ் அப்படின்னு போட்டுறேன். இதில் நீங்கள் சும்மா எதுனாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கிரியேட் நாலேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். இப்போ இதுக்குள்ளே நம்ம எந்த ஃபைல்ஸை நம்ம எல்எல்எம்ஸை ரீட் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறோமோ சிம்பிளாக இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் பட்டனுக்கு எடுத்து அப்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். இப்போ நான் ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, நான் 12th காமர்ஸ் புக்கோட ஒரே ஒரு நிறைய சாப்டர்ஸ் இருக்குது, நான் ஒரு 8 சாப்டர் அப்லோட் பண்ணிடலான்னு இருக்கேன். ஸோ இந்த 8 சாப்டருமேவும் எல்எல்எம்க்கு நம்ம கொடுக்க போகிறோம். LEBS 101. ஸோ இது நான் NCERT வெப்சைட்
என்சிஆர்டியோட இந்த வெப்சைட்டில் போயிட்டு அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் எந்த புக்ஸுக்கு வேணால் எதுக்கு வேணால் ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் போடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபைலாக ஆட் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 ஃபைலுமே அப்லோட் ஆயிடுச்சு. அந்த 8 ஃபைலுமே நம்ம இங்கே வந்து சைடில் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் அடிஷ்னலாக வேணுன்னா இன்னும் இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி இன்னும் ஃபைல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து வாங்க நம்ம query செஷனுக்கு போயிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சாப்டர் ஓப்பன் பண்ண போகிறோம். அந்த சாப்டரில் இருக்கிற ஒரு கொஷினை பார்த்துட்டு அந்த டாப்பிக்கை நம்ம கிளான்ஸ் பண்ணிவிட்டு அந்த டாப்பிக்கிலேருந்து நம்ம வந்து எல்லாம் கிட்ட கொஷின் கேட்க போகிறோம். நம்ம வந்து எந்த பேஜ் நம்பர்னு சொல்ல போகிறதில்ல, எந்த பிடிஎஃப் எந்த சாப்டர்னு சொல்ல போகிறதில்ல, அதுவாகவே என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டேரெக்டாக இந்த புக்கை ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்டர் 3 ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ சாப்டர் 3 வந்து பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்னு ஒரு டாபிக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் அது எங்கே போச்சு. டைமென்ஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். என்னடா புக்கே காணாம போச்சு. இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஃபேக்டர்ஸ் பொலிட்டிக்கல் இது வந்துச்சு. டைமென்ஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸா, இதில் தான் பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட், டெக்னாலஜிக்கல் என்விரான்மெண்ட், லீகல் என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ இதுதான் டைமென்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் தான். எது வந்து நம்மளோட பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். இதில் வந்து நம்ம வந்து என்னென்ன இருக்குன்னா எக்கனாமிக் என்விரான்மெண்ட். இப்போ வந்து நம்ம ரெசெஷன் நோக்கி போகிறோம், இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷன், மார்க்கெட் கண்டிஷன்ஸ்னால பிஸ்னஸஸ்க்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. அதே மாதிரி டெக்னாலஜிக்கல், இப்போது நீங்கள் வந்து ஒரு இன்னும் பழைய காலத்து வண்டியை நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க, புது டாடா மோட்டார்ஸ் அவங்கெல்லாம் எலக்ட்ரானிக் வண்டி இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் அதான். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்து இதில் கவர் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போனேன், டைமென்ஷன் ஆஃப் பிஸ்னஸை வந்து இதை காப்பி பண்ணிவிட்டு எல்எல்எம்க்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஸோ ஓப்பன் வெப் யூஐக்கு போய்ட்டு இங்கே ரைட் கார்னரில் ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சாட் இன்டர்ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து நீங்கள் எந்த எல்எல்எம் யூஸ் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. புது எல்எல்எம்னாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து செலக்ட் அதோட வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ வந்து நான் இப்போ லாமா 3 யூஸ் பண்ணிக்கலாம். லாமா 3ல் வந்து டெல் மீ அபவுட் இந்த டாபிக் கொடுத்துட்டு நம்ம சென்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதுக்கு வந்து என்சிஆர்டி கான்டெக்ட்ஸ் நம்ம கொடுக்கல, சும்மா தான் நம்ம கேட்டிருக்கோம். எல்எல்எம் கிட்ட நம்ம கேட்டிருக்கோம், நம்மளோட எந்த டேட்டாவுமே கொடுக்காம. A great topic. The dimension of business environment refers to various factors influencing the shape of technological dimension, economic dimension. Okay. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்எல்எம் கிட்ட கொடுத்த சோஷியல் டைமென்ஷன் அப்படி ஒன்று இருக்குது. லைஃப் ஸ்டைல், ஓகே. பொலிட்டிக்கல் லீகல் டைமென்ஷன், ஓகே. கல்ச்சரல் டைமென்ஷன், இது வந்து நம்ம புக்கில் கிடையாதுன்னு நினைக்கிறேன். லீகல் கிடையாது, நல்லா ஞாபகம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அது வந்து எவ்வளோ அதுவாகவே குளோபல் டைமென்ஷன் புதுசாக அதுவாகவே க்ரியேட் பண்ணுது. பட் இது வந்து என்சிஆர்டி பேஸ் பண்ணி இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போது நம்ம புக்ஸை கொடுத்தாச்சு. இப்போ அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுனா இங்கே ஹேஷ்டேக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இதோட கான்டெக்ட்ஸ் நீங்கள் வந்து எல்எல்எம்க்கு கொடுக்கணும்னு கேட்டுரும். ஸோ நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸில் தான் அப்லோட் பண்ணோம். ஸ்கூல் புக்ஸில் டேப் பண்ணிட்டு இப்போ நம்ம அதே கொஷினை கேட்போம். இங்கே நம்ம காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிட்டு இப்போ பாருங்கள், நம்ம வந்து இது எத்தனாவது 76 பேஜில் இருக்குது. சாப்டர் 3 பிடிஎஃப். ஆனால் நம்ம கொடுத்தது 8 சாப்டர். நம்ம வந்து இது அப்லோட் பண்ணிடலாம். இப்போ வந்து இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா இது ஃபுல்லாக அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அந்த ரேக்னு ஒரு கான்செப்ட் சொன்ன பார்த்தீங்களா, அது போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதில் எந்த டாபிக்ஸ் இருக்குது அதை பேஸ் பண்ணி நமக்கு இப்போ வந்து சொல்லும். ஸோ இதை வந்து நீங்கள் என்னென்ன விதமாக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு இப்போ இந்த டாப்பிக்லேயே நான் வந்து எனக்கு வந்து ஒரு 5 கொஷின் ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இல்லை நீங்கள் வந்து ஒரு டாப்பிக்லேருந்து மட்டுமே நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த டாப்பிக்கில் நீங்கள் ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் க்ரியேட் பண்ணால் யூ கேன் ஆஸ்க் மீ கொஷின்ஸ் ரிலேட்டட் டு திஸ் அண்ட் கரெக்ட் மீ இஃப் ஐ ராங். அந்த மாதிரி நீங்கள் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்
கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி ப்ராம்ப்ஸை நீங்கள் விதவிதமாக கொடுத்து உங்களை நீங்களே என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், அதுவாகவேவும் சாப்டர் 3 எடுத்துக்கிச்சு. எல்இபிஎஸ் 003, எல்இபிஎஸ் 003. ஓகே, டைனமிக் நேச்சர், அன்சர்டனிட்டி, காம்ப்ளெக்சிட்டி, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், ஸ்பெசிஃபிக் அண்ட் ஜென்ரல் ஃபோர்ஸஸ். இப்போ வந்து இந்த இதை நம்ம போட்டு பார்ப்போம். ஸ்பெசிஃபிக் அண்ட் ஜென்ரல் ஃபோர்ஸஸ் இந்த டாபிக் இந்த புக்குக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்த்துடலாம். இது சர்ச் பட்டன் இருக்கு, ஃபேஸ் பண்ணிடுறேன். வாவ், இது இருக்கு பாருங்க, ஸ்பெசிஃபிக் அண்ட் ஜென்ரல் ஃபோர்ஸஸ். ஓகே, இந்த புக்குக்குள்ளே இருந்தால் நமக்கு வந்து டாபிக் கொடுக்குது. வேறு டைனமிக் நேச்சர், இந்த இதை டாப்பிக்கை சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது இருக்கு பாருங்கள், டைனமிக் நேச்சர். ஸோ இந்த புக்குக்குள்ளே இருக்கிற கான்செப்ட் தான் இப்போ இதை ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். பிஸ்னஸ் என்வரான்மெண்ட் இஸ் அ டைனமிக் இன் இட் கீப்ஸ் தி சேஞ்சஸ் வெதர் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் இது. ஓகே, இதில் என்ன எவ்ரி சேஞ்சிங் என்வரான்மெண்ட் ரிக்வயர் ஆர்கனைசேஷன் ஆட்டோமேட்டட் ரெஸ்பான்ஸ் டு நியூ டெவலப்மெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை கேன் யூ இப்போ வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக இது வந்து சொல்லுவோம், என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இப்போ வந்து நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. நம்ம இதை வந்து இது மேக்ஸிமம் பொட்டென்ஷியலுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், கான்டென்ட் க்ரியேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு டாபிக் வந்து ரெகுலராக இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறீங்க, ஒரு என்ன சொல்ல, நீங்கள் ஒரு நியூஸை வந்து அனலைஸ் பண்ணுவோம், இல்லை நீங்கள் கான்டென்ட் கிரியேட்டராக இருந்தால் இது உங்களுக்கு யூஸ் ஆகுங்க. அவ்வளோதாங்க, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஏஐ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து வந்தாச்சு அவுட்கம். இந்த வீடியோ நான் அப்படியே போட்டுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.